ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச நான் நீ சந்தோஷப்படும்படி ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பிப்பதற்காக தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு உன் மனசில் நிறைய கஷ்டமும் குழப்பமும் தேவையில்லாத யோசனையும் பிரச்சனைகளும் கூட இருக்குது. இதையெல்லாம் தீர்க்கணும்னா உனக்கு ஒரு நல்ல மனமாற்றம் வேண்டும். அந்த மனமாறுதல் இதே இடத்துல இருந்தால் கிடைக்காதுன்றதுக்காக தான் உனக்கு ஒரு இடமாற்றம் மூலமாக நன்மையை தரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து மன நிம்மதியோடு நிரந்தரமான சந்தோஷத்தை பெரும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை நடத்தப் போகிறேன் என் செல்வமே. உன்னுடைய சூழ்நிலைகளை முழுவதுமாக அறிந்த நான் நீ ஏமாற்றம் பெறாத அளவிற்கு உன் வாழ்வில் ஏற்றத்தையும் இடமாற்றத்தையும் கொடுக்க போகிறேன். உன் மனமாற்றம் நிச்சயமாக மகிழ்ச்சியை அடையும்படி நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ இனிமே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம். உன் கூட கடைசி வரைக்கும் யார் இருந்தாலும் எல்லாட்டையும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் தானே. நீ என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற தயாரான ஆளாக என்னை நோக்கி வந்தினா, யார் காலிலும் விழாத அளவுக்கு, யாரையும் எதிர்பார்த்து போய் நிற்க வேண்டிய அளவுக்கு இல்லாமல் உனக்கான விஷயங்களெல்லாம் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். என் காலில் கூட நீ விழுக அவசியமில்லைன்னு சொல்கிற நான் அடுத்தவங்க காலில் போய் விழுகிற அளவுக்காக உன்னை விட்டு வைப்பேன்? உன்னை பெற்றவர்களின் காலில் விழுந்து ஆசி பெறச் சொல்வதின் காரணம் நீ அறிவாயா? நீ என் காலில் விழுந்து ஆசி வாங்குறத விட உன்னை பெற்றவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க மனசார உன்னை வாழ்த்தும் போது உனக்கு எந்த தேவையும் எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பெற்று மனதார நீ நிம்மதி அடையலாம். ஏன்னா தாயை விட சிறந்த கோவிலும் கிடையாது, தந்தை சொல்லுமிக்க வார்த்தைகளையும் நான் எந்த மந்திரத்திலும் வைக்கவில்லை. தாயின் வார்த்தையும் தந்தையின் அன்பும் என எல்லாமே உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் செய்யலை. அதனால தான் நீ செஞ்ச பல புண்ணியங்களின் பலன் இப்போது உன்னை காப்பாற்றுறதுக்காக துணையாக வந்து நிற்கிது. இனி மிகப்பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நிகழும்படியும் ஆச்சரியங்களை பல நடத்துவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் அற்புதமாக நிகழும். இது எப்படி நடந்ததுன்னு நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நடக்கவே நடக்காது என நினைத்ததையும் நான் உனக்கு நடத்தி காட்ட போகிறேன். உன் தேவைக்காக நீ என்னை தேட வேண்டாம் என் செல்வமே. அப்படி உன் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு மட்டும்தான் இந்த கடவுள் வேணும்னு நினச்சினா, நீ என்னை தேடி என்னை நோக்கி வந்தாலும் நான் அதை உனக்கு தரப்போகிறதில்ல. அதனால் எந்த பலனும் இல்லை. அதற்கு பதிலாக எப்போதும் இறை நம்பிக்கை என்பது உன் கூடவே இருக்கும்படி, உன்னுடைய தேவை நானாகவே இருக்கும்படி நினச்சிக்கிட்டினா, உன்னுடைய தேவை நானாக இருக்கும் பட்சத்தில் நான் நிச்சயமாக உனக்கான விஷயங்களை செஞ்சு தருவேன். இப்போது உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் தானே இருக்கேன். கலங்காமல் இரு, எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான நேரம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே உன் கர்ம வினைகளெல்லாம் காணாமல் போய் நீ நிம்மதியாக சந்தோஷமாக மனமகிழ்வோடு வாழ போகிற. உன் அப்பன் முருகன் நானும் உன் கனவுகளை நிறைவேற்றி உன்னை அழகாய் வாழ வைக்கப் போகிறேன் என் செல்வமே. ஏதோ ஒரு விஷயம் நீ நடச்சது போல் நடக்கலைன்றதுக்காக உன் வாழ்க்கையை அவ்வளவுதான் நீயாகவே தப்பான முடிவுக்கு வர வேண்டாம். வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமானது. சில அழகான மனிதர்கள் உன்னை சுற்றி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில அரக்க குணம் கொண்ட மனிதர்கள், அற்பமான எண்ணம் கொண்ட மனிதர்கள் கேலி செய்வதாலும் அவர்கள் உன்னை குறை சொல்வதாலும் நீ தாழ்ந்து போய்விட மாட்டாய் என் செல்வமே. யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக உன் வாழ்க்கையை பற்றி எதிர்மறை சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடுத்துட வேணாம். வாழ்க்கையே வேணாம்னு சொன்ன பல பேர், வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே சிரமமாக இருக்குது, இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொன்ன பல பேர் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன். அதே போல் உன் வாழ்க்கையிலையும் இனிமேல் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நிகழும். நீயும் எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிற. வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னை தள்ளிவிட்டாலும் தாக்க வந்தாலும் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அவங்க அத்தனை பேர்கிட்ட இருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என் செல்வமே. நான் எங்கே இருக்கிறேன் என அனுதினமும் நீ தேடக்கூட வேண்டாம். உன்னை சுற்றி காற்றாகவும் அற்புதமான விஷயங்களாகவும் நானே நிறைஞ்சு இந்த உலகத்தை சுற்றி சுற்றி வர்றேன். உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இந்த உலகத்தில் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாது என் செல்வமே. உனக்கே தெரியாமல் பல நேரங்களில் நான் தான் உன் ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னதான் நான் கடவுளாக இருந்தாலும் உன்னை பெற்ற தகப்பனாகவும் என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கிற எல்லா தடைகளும் தடங்கல்களும் விலகி போய் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு நீ நாள்தோறும் தொடர்ந்தால் போதும். உன் வாழ்க்கையை இனி சந்தோஷம் நிறைந்த தொடர்கதையாக மாறி போகும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்த உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே அளவில்லாத இன்பத்தை பெறப்போகிறாய்.
உனக்கு கொடுப்பது உன் அப்பன் முருகன்னு தெரிஞ்ச பிறகும் இனி கிடப்பது எதையும் குறைவாக நினைப்பாயோ? எல்லா விஷயங்களையும் உன் தேவைக்காகவும் அவசியத்திற்காகவும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எதுவுமே உனக்கு கஷ்டமானதையோ அல்லது குறையானதையோ நான் கொடுக்க மாட்டேன். எதை பற்றியும் யோசித்து குழம்பாமல் தைரியமாயிரு. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே என் இஷ்டப்படி தான் நடந்தது. உன்னுடைய விருப்பப்படி இந்த உலகில் எதுவும் நடப்பதில்லை என் செல்வமே. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக இந்த உலகத்தில் நடக்கும்படி இந்த உலகத்தையே நான் இயங்கச் செய்வேன். இதை நீ புரிஞ்சுக்கிற நாளில் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று விடுவாய். நீ தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது தானே நடந்தே தீரும். உன் தலையிலையும் நான் உனக்கான நல்ல விஷயங்களை தான் தலையெழுத்தாக எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நீ என்னையே நம்பி என்னிடமே மனமுருகி வேண்டும் போது உன் வேண்டுதல் வீணாக போகும்படி நான் விட்டுட மாட்டேன். இனி எல்லாமே உனக்கான நல்ல விஷயங்களாக நடக்கும். மனசுக்குள்ளே ஒருவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் வெளியில் தன்னை நல்லவர்னு காட்டிக்க தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அவங்க வெளியில் எப்படி உலா வர்றாங்களோ, வெளியில் எப்படி அடுத்தவங்க கிட்ட பேசுகிறாங்களோ, அதை பொறுத்து தான் இந்த உலகமும் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குது. ஒரு சிலர் வீட்டில் அற்ப குணம் கொண்டவர்களாகவும் கொடூர மனம் கொண்டவர்களாகவும் கொடுமைப்படுத்தக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் ரொம்ப நீட்டாக எல்லாருக்கும் பார்க்குறதுக்கே மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் உடை உடுத்திக்கிட்டு கம்பீரமாக வலம் வருவார்கள். அவங்க மனசளவில் குப்பையாக இருக்கும்போது நான் எப்படி அவங்கள ஏற்றுக்க முடியும்? எந்த மனிதர் உடலளவிலும் உள்ளத்தளவிலும் செயலளவிலும் நல்ல மனிதராக இருக்காரோ, எல்லாத்துக்கும் நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். உன் கடந்த காலத்தில் கசப்பான நினைவுகள் சில விஷயங்களாக நடந்துருச்சு. அதையெல்லாம் மறக்க நீ முயற்சி செய். நிச்சயமாக அந்த கசப்பான நினைவுகளை போக்கி இனிப்பான பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சரியாக செய்து வா. காலம் எல்லா காயங்களையும் மாற்றும்னு தைரியமாக பொறுமையாக இருந்தினா உன் மன காயத்தையும் மன கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் போக்கி உனக்கான மன சந்தோஷத்தை நான் அதிகப்படுத்துவேன். எப்போதும் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இன்னொருத்தரை பார்த்து இவங்களை போல நம்ம வாழ்க்கை இல்லையேன்னு மட்டும் நீ நினைக்காத. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வேற, உன் வாழ்க்கை பயணம் வேற. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக இந்த உலகத்தில் வந்திருக்காங்க. நீ முதல்ல தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து விடு. இந்த உலகத்தில் நீ கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கான பதிலை நான் சீக்கிரம் கொடுப்பேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எது எதுக்காக நடந்துச்சு, எப்போ நடந்தது, ஏன் நடந்தது என பல விஷயங்கள் உனக்கு சீக்கிரம் புரிய வரும்போது அப்பா செஞ்சியா, ஆனால் இதை புரியாமல் நானே இப்படி கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு உன்னை துன்புறுத்திட்டேனே, அதை சரி செய் இதை சரி செய்ன்னு சொன்னனே, ஆனால் எல்லாத்தையும் என் நன்மைக்காகவே நீ செஞ்சிருக்கேன்னு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய காலம் சீக்கிரம் வரும். உன்னுடைய மகிழ்ச்சிக்கு உன்னை தவிர வேறு யாராலும் பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா உன் மனசுக்குள்ளேருந்து தானே நீ அதை கொண்டு வர வேண்டும். எப்போது மகிழ்ச்சியான ஆளாக புன்னகை புரிந்து கொண்டே இரு. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பிரச்சனைகளுக்கும் உன்னால் மட்டுமே உனக்கு தீர்வு காண முடியும். யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காத. உனக்குள்ளேயே நான் இருந்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வை சுட்டிக்காட்டி நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் உனக்கு செய்ய வைப்பேன். யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க, யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவாங்கன்றது உன்னுடைய செயலையும் நீ பேசும் வார்த்தைகளையும் பொறுத்தது தான். எப்போதுமே நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் அன்பாய் பொறுமையாய் பேசக்கூடிய ஆளாக நீ இரு. உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.